நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று இருந்த இந்த விசும்பு என்று இருந்த இந்த ஐம்பெரும் ஆற்றல் நாளையளவில் நீர் குளிர்ந்து நீர் உருவாகிற ஒரு வாய்ப்பு இந்த பூமியில் ஏற்படுது. அதுக்கு பிறகுதான் உயிர்கள் நீரிலிருந்து ஒரு செல் உயிரினம் தோன்றி பிறகு பல்லுயிர் பெருக்கம் தோன்றியது. இதுல என்னன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிலங்கள் 5 பெரும் பிரிவுகளாக பிரிந்து கிடக்குது. இந்த 5 நிலங்களுக்கும் தமிழர்கள் தான் பெயர் சூட்டுகிறார்கள். அப்படின்னா அப்ப தமிழர்கள் தான் மூத்த குடியாக இருந்திருக்கிறாங்க. அததான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு பாடுறான். இதை நல்லா விளங்கணும். அப்ப என்ன பண்றான், மலையும் மலை சார்ந்த இடமும் அந்த இடத்துல குறிஞ்சி மலர் பூக்குது. அது நீங்க பாக்குறீங்க, 12 ஆண்டுக்கு ஒரு தடவை குறிஞ்சி பூக்குது. இன்னும் கொடைக்கானல், ஊட்டியில் போய் பார்த்துருக்கோம் நம்ம. அப்ப குறிஞ்சி மலருது, அதனால அதை குறிஞ்சி திணை என்று பெயர் வைக்கிறான், குறிஞ்சின்னு பெயர் வைக்கிறான். அந்த நிலப்பரப்பில் அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் நம்முடைய இறைவன் முருகன். அதை விளங்கணும். அந்த முருகன்கிற பெயர் ஏன் வருது, குன்றுகளில் ஏறி ஏறி தசைகள் முறுக்கேறி இருந்ததால பார்க்க அழகா இருக்கான். திருவிக்கா சொல்றாரு பாருங்க, அழகு என்பது பொது பொதுன்னு அப்படி முழுக்குன்னு இருக்கிறது இல்லடா, முகிழ்க்கும் தசையிடை அரும்புவத அழகுங்கிறான். ஜிம்ல போய் ஆம்ச டைட் பண்ணி அப்படி நிக்கிறான்ல, அதான் அழகுங்கிறான். அந்த மாதிரி முறுக்கேறி இருந்ததால் முருகன் என்று வருது. முருகன் என்றாலே அழகு என்று பொருள்.